உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. காலையில் சூடாக சாப்பிடணுன்னா ஒன்றும் இல்லை, ஒன்றும் கணக்கு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? பழைய சாப்பாட்டில் தயிர் ஊற்றி நல்லா கொல கொலன்னு நல்லா பிசைஞ்சு சின்ன வெங்காயத்துக்கு அடிச்சுட்டு திருப்தியாக சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு சூட்டை தணிக்கும், உடம்பு கூலிங்காகவும், முகம் நல்லாயிருக்கும், உடம்புல எந்த நோயும் கிடையாது. பழைய சோறு எந்தளவுக்கு நம்ம தயிர் ஊற்றி கரைச்சி சாப்பிட்றோமோ உடம்புல எந்த நோயுமே இல்லை, புரியுதுங்களா? சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திக்கோங்க. உடம்பா இருக்கிறவங்க வெயிட் குறைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், மதியத்தில் கொஞ்சமாக சாப்பாடு, ரசம், ஏதோ ஒரு பொரியல் கொஞ்சமாக சாப்பிட்டுக்காங்க, அதிகமாக வேண்டாம். ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டு, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி அது இது நிறைய சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் உடம்பு தொப்பை போட்டுரும். சின்ன வயசு பிள்ளைங்க நிறைய பேர், 15 வயசு பிள்ளைங்களே இன்றைக்கி 30 வயசு பிள்ளைங்க மாதிரி உடம்பு வச்சுருக்காங்க, பாவமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. தொப்பை குறையிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? தொப்பை குறையிறதுக்கு டெய்லி 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்க. அதை தவிர வேறு எது இடையில் எடுத்துக்க வேண்டாம். 2 சப்பாத்தி நைட்டில் டெய்லி சாப்பிட்டு படுங்க. இடையில ஸ்நாக்ஸு, பிஸ்கெட், பால் இந்த மாதிரி ஆலிசில் சாப்பிடக்கூடாது. இது ஒரு 3 மாதம் நீங்கள் கண்டினியூஸனாக பண்ணிட்டு வாங்க. உடம்பு சூப்பராக இருக்கும், உடம்பு வெயிட் குறையும், உடம்பும் நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும், நரம்பும் சரி எலும்பும் சரி ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கு முகத்தில் ஒரு அழகு கொடுக்கும். நெல்லிக்காய் அப்படி தான், காலையில் எழுந்திரிச்சு ஒரு 3 நெல்லிக்காய் பொடிப்படியாக அரிஞ்சுக்கோங்க. அந்த கொட்டையை எடுத்து வெளியே போட்டுருங்க. அதில் ஊனு மட்டும் எடுத்து 3 நெல்லிக்காய் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அடித்து ஒரு வாட்டி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. 2வது ட்ரிப்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2வது அரைச்சி நல்லா அதை வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு டம்ளர் டெய்லி டீ காப்பிக்கு பதிலாக அதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உடம்பு ரொம்ப செழிப்பாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் நடக்க முடியாதவங்க கம்பீரமாக நடக்கலாம், உட்காந்து எந்திரிக்க முடியாதவங்க கம்பீரமாக உட்காந்து எந்திரிக்கலாம், வெயிட்டான வேலை செய்ய முடியாதவங்க நல்லா வெயிட்டான வேலை செய்யலாம், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காசு கொட்டுறதை விட அந்த காசுக்கு நீங்கள் இந்த சிம்பிளான வேலை குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம உடம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சாப்பாட்டை நிறைய குறைச்சிக்கோங்க. கோதுமை தோசை, கோதுமை சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்க. ராய்க்கூழ் குடிங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ராய்க்கூழ் குடிச்சிங்க இன்னும் நல்லா உடம்பு நல்லா முறுக்கமாக நல்லா ஹெல்த்தியாக நல்லா உடம்பு நல்லா அப்படியே கல் மாதிரி இருக்கும். நான் செய்ய மாட்டேன், ஆனால் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நீங்களாம் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருந்த மாதிரி, சரிங்களா? நான்லாம் இன்றைக்கி நல்லா நிறைய பூ வைப்பேன், நல்லா மேக்கப் பண்ணுவேன், நல்லா ஜாலியாக இருப்பேன். இன்றைக்கி அந்த சந்தோஷம் எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியல. இப்போ கூட பாருங்கள், இன்றைக்கி காலையிலேருந்து மட்டும்தான் நான் கொஞ்சம் சிரித்து ஒரு ரிலாக்ஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். நேற்று வரலையும் எப்போ பாரு ஃபீலிங் சோகம், அழுகிறது, கடன் நினச்சி அழுகிறது, குழந்தைகளுக்குன்னு நிறைய செய்யணும்னு அழுகிறது, நகைக்கு வட்டி கட்டணும், எப்போ நம்ம துணி கடை வைப்போம், எப்போ சந்தோஷமாக ஒரு இடத்துல உட்காந்து சம்பாதிப்போம், அந்த மாதிரியெல்லாம் யோசித்து வச்சு. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, நல்லா யோசித்தாவே முடி நிறைய கொட்டும், மாத்திரை நிறைய எடுத்துட்டா முடி நிறைய கொட்டும், டீ காப்பி சாப்பிட்றவங்களுக்கு முடி நிறைய கொட்டும். பாருங்கள், நான் இன்றைக்கி டீ நிறையா குடிப்பேன், சாப்பிட்றேனே இல்லையோ, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான், அவ்வளோதான். ஏன்னா மன நிம்மதி இல்லை. ஆனால் நான் வெத்தலை நிறைய போடுவேன், கிளை மாதிரி வெத்தலை போட்டு பழகி தொலைச்சிட்டேன். டீ காப்பி நிறைய குடிப்பேன். இப்போ என் முடி எல்லாமே போயிடுச்சுங்க. என் முடி தலை விரிச்சு போட்டு என்னென்னா ஒரு 34 முடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி எல்லா முடியும் போயிடுச்சு, என் முடியும் போயிடுச்சு, என் உடம்பும் போயிடுச்சு, என் மனசில் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு.
கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் நிம்மதியாக பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் சிரிச்சு சிரித்து பேசுகிறதுனால தான், வீடியோ போடுறதுனால தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்டாங்க, ஏங்க தைரியமாக நீங்கள் வீடியோ போடுறீங்க, தைரியமாக பேசுகிறீங்க, நல்லா இருக்கு, ஆனால் ஒரு முகத்தில் ஒரு பயத்தோடவே நீங்கள் எங்கள் வீடியோ போடுறீங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்கம்மாங்க. எனக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகணும், சந்தோஷமாக இன்னும் நிறைய வீடியோ போடணும், இன்னும் நிறையா கருத்து நல்லது நிறைய சொல்லணும். எது என்னால் முடிஞ்சது பைத்தியக்காரச்சி மாதிரி வளர்றேன், அது தயவுசெய்து கேளுங்க. எப்போ என் கடனை கட்டி முடிக்கிறனோ, எப்போ நான் சொந்தமாக தொழில் உட்காரணும், அப்போ தான் எனக்கு ரம்ஜான் சந்தோஷம். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்டை ரொம்ப சப்போர்ட்டாருங்க. நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் நான் லைக் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், எனக்கும் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கருவாச்சி உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் தலையில் சாலை போட்டு ஏதோ ஒன்று புலம்பி சோகத்தையே தள்ளிகிட்டு இருக்குது அப்படின்னு என் வீடியோ மேலே தள்ளி விட்றாதீங்க. நானும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணான்னு பரவாயில்ல, என் 2 மக்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணுவீங்க நம்புகிறேன், பண்ணணும் சரிங்களா? இதெல்லாம் பண்ணி நான் சந்தோஷமாக இருந்தேன்னா இவத்திரவாக்கு நிறுத்திடுவேன். உடம்பு சரியில்லாம தான், சூட்டு கொப்பளம் வந்ததே இந்த உதடெல்லாம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக புண்ணான மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் சரியாயிட்ருக்கு சரிங்களா? நல்லா இருப்பேன்.